பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த மாதம் ஆண்டு நமக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? மே மாசம் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. தொடர்ச்சியா நம்ம விசுவாசத்தை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நேற்றைய தினத்துல இயேசு கிறிஸ்துடைய விசுவாசத்தை பார்த்தோம். இன்னைக்கு பிசாசாகிய லேகியோனுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். பிசாசுக்கு விசுவாசம் இருந்துச்சா என்ன? மார்க் 5ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்களை எடுத்து தியானித்து பாருங்க. அந்த 20 வசனத்துல ரொம்ப அழகான ஒரு சம்பவம். இயேசு ஒரு இடத்துக்கு கடந்து போகும்போது பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் இயேசுவை சந்திக்கும்படி முன்னாடி வருவாரு. அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியை பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் 3க்கும் 4க்கும் அதிகமா இருக்கிற லேகியோன் எனக்கூடிய பொல்லாத பிசாசு. அந்த பிசாசு என்ன செய்யுது? இயேசுவை பார்த்தோன்னே வேண்டுதல் செய்யுதான். வேதம் சொல்லுகிறது அது வேண்டிக் கொண்டதுன்னு சொல்லி. என்ன வேண்டுது அப்படின்னா, அந்த பிசாசு சொல்லுது, இயேசுவே எங்களை பாதாளத்துக்குள்ள தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் வேண்டுதல். 2வது வேண்டுதல், அங்க நிறைய பன்றி கூட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தனால எங்களை என்ன செய்யுங்க, பன்றி கூட்டங்களுக்குள்ள அனுப்பும்படி கட்டளை இடுங்கன்னு சொல்லி வேண்டிக் கொண்டதுன்னு வேதம்சனத்துல வாசிக்கிறோம். அப்போ பிசாசுக்கு கூட எவ்வளவு நம்பிக்கை. இயேசு கிறிஸ்துவிட்ட நான் வேண்டும் போது இயேசு அப்படியே செய்வார். என்னுடைய வேண்டுதலை காது கொடுத்து கேட்டு நான் வேண்டிக் கொள்ளுகிறத அதை அப்படியே நிறைவேற்றுவாருன்னு சொல்லி பிசாசுக்கு கூட இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நமக்கு என்ன செய்யல? அந்த நம்பிக்கை கிடையாது. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க நம்பிக்கையும் என் நம்பிக்கையும் யார் மேல இருக்குது? அந்த வேண்டுதல் மேல இருக்குதா? அந்த ஜெபத்தின் மேல இருக்குதா? பிசாசுக்கே வேண்டுதல் ஜெபத்துல நம்பிக்கை இருக்கும் போது உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு வைராகியம் இருக்கணும். நான் வேண்டி இருக்கிறேன் என் குடும்பத்துக்காக, நான் வேண்டி இருக்கிறேன் என் தேசத்துக்காக, நான் ஜெபித்திருக்கிறேன் என்னுடைய வியாபாரம் வேலைக்காக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எனக்கு வைராகியம் ஜாஸ்தியா இருக்கணும். இன்னைக்காச்சும் மாறுங்க, இன்னைக்காச்சும் ஒப்பு கொடுங்க. பிசாசுக்கே வைராகியம் இருக்கும் போது, வேண்டுதல் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கும் போது, யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை பிசாசுக்கு. ஆனா நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும்? ஏசப்பா என் பேச்சை என் குரலை கேட்பாருன்னு சொல்லி அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குமானால் இந்த மாதம் அற்புதங்கள் அதிசயங்களை நீங்க பார்க்க போறீங்க. உங்க ஜெபத்துல உங்க வேண்டுதல்ல பெரிய மாற்றத்தை நீங்க உணர போறீங்க. ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிசாசாகிய லேகியனுடைய நம்பிக்கையை குறிச்சு நாங்க பார்த்தோம்ப்பா. எவ்வளவு நம்பிக்கை வேண்டுதல் பண்ணிருக்கிற அந்த காட்சியை பார்க்கும் போது அது தகப்பனே வெய்சிலுக்க வைக்கிறது. ஆண்டவரே அப்பா, இந்த காரியத்தை நாங்க உணர்ந்திருக்கிறபடியினால் நாங்க வேண்டுதல் செய்யும் போது என் தேவன் கேட்பீர், எங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுத்து அப்படியே நிறைவேற்றுவீர் என்பதாய் நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கூடவே இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. வேண்டுதல் ஜெபம் வைராகியமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.